ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஈவினிங் போல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்ணலாம். ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் செஞ்சதாக தான் இருக்கும், இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம். இப்போல்லாம் வந்துட்டு அது பண்ணுறதே விட்டாச்சு. எனக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் போட தெரியுங்க. ஸோ ஆரி ஒர்க்கோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. அதை எதுக்கு தூக்கி போடணும், அதை வச்சு ஏதாவது வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் என்கிட்ட இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம அந்த கோட்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேம் மட்டும் நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேமில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த க்ரீட்டிங்ஸ் கார்டு, கல்யாண பத்திரிக்கை இதெல்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன். அந்த கார்டில் அந்த வெல்வெட் மாதிரி வரும்ல, அதெல்லாம் வந்துட்டு வச்சு நம்ம ஏதாவது க்ரியேட்டிவாக செய்யலாம். ஸோ அதனால் அதை வச்சு நான் வந்துட்டு இந்த காசு மலைலாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கலர் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா நானே பண்ணது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் பிஸியான வேலையிலும் நம்ம மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி வேலை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நான் அந்த கதவுல இல்லைனா எங்கேயாவது வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ரிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பாப்பாக்காக வாங்கினது. ஆக்சுவலி அவளோட பர்த்டே வரதுனால நாங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண முடியாது, அங்கே தான் அவள் செலிப்ரேட் பண்ண முடியும். அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ 2 நாள் லீவில் தாங்க வந்திருந்தா. அவள் வந்து பல்லுக்கு வந்து கிளிப்பு போட்டிருக்கா இல்லையா, அதை டைட் பண்ணணும். ஸோ அதனால் வந்திருந்தா. அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவா. நோட் புக்ஸ், அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு டைமும் கிடைக்கல வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கல. ஸோ இப்போ வந்துட்டு அவள் வந்து கிளம்புறா. ஈவினிங் வந்து அவளுக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ வந்து அவளுக்கு வந்து ட்ராவலிங் ஈஸியாகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயப்படுவோம். நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன், அதே மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது நான் தான் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவள் வந்து எங்கே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் வந்து பொம்பளை பசங்களை வெளியே அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போய் செய்கிற வரைக்கும் திக்குன்னு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி உப்புமா பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி காலையில் வாங்கின இட்லி, ஸோ அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. எப்போ நான் இட்லி வாங்கினாலும் வெளியில் வாங்கினாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன். ஏன்னா எனக்கு இட்லி உப்புமா செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா 2 வாங்கினேன்னா அது ஈவினிங் வந்து இட்லி உப்புமா மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இட்லி வந்து நீங்கள் வாங்கிட்டு அந்த மிச்சமான இட்லியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அது உதுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரவை எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பூ மாதிரி உதிரும். ஸோ அப்போ வந்து நம்ம இட்லி உப்புமா செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுறது. நான் இட்லி மிச்சமாகிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ எடுத்து நம்ம அப்படியே வந்து உதுத்தோன்னா தனித்தனியாக வந்து உதிரும். அது வந்து நம்ம உப்புமா மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இட்லி உப்புமா செய்யும் போது நிறைய குவான்டிட்டி ஆஃப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி உப்புமாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதே சூரிய வம்சம் படத்தில் இருந்து தான். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து இட்லி உப்புமா செய்ய தெரியும். ஸோ அதனால் நான் வந்து அது தனி வீடியோவாக எடுத்து போடலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உதுக்கும் போது வந்து ரொம்ப பூவாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேங்க. என்னோடய உயிர் மூச்சு எல்லாமே அவர் தான். நான் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவார். ஸோ அந்த நன்றி கடனை செலுத்த தான் நான் வந்துட்டு கோயிலுக்கு வந்திருந்தேன். ஸோ வந்து நிறைய மிராக்கிள்ஸ் என்னோடய லைஃப்பில் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து தனி வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிய பாபாவுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்களேன், அப்படி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து டெலிவரி ஒன்று வந்திருந்ததுங்க. ஆர்த்தி வந்து அவள் தங்கச்சி பர்த்டேக்காக வந்து பேக் ஆர்டர் பண்ணியிருந்தா. அதாவது ஜெசிகா இருக்கால என் தங்கச்சி பொண்ணு. ஸோ அவள் பர்த்டேக்காக வந்து அவள் வந்து ஒரு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தா. அந்த பேக் தான் வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அதோட குவாலிட்டி. ஸோ எப்போ நான் வந்து ஏதாவது பார்சல் ஓப்பன் பண்ணாலும் ப்ரூஸி வந்து ஃபுல்லாக பிரித்து கொடுத்துருவான். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன மூடுன்னு தெரியல, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் அந்த கவரெல்லாம் வந்து 5 நிமிஷத்தில் பிச்சு போட்டான். அதை நான் எடுத்து வைக்கலன்னா வீடு ஃபுல்லாக வந்து பிச்சு போட்டுருவான். ஸோ இந்த பேக் வந்து உண்மையிலே நம்மளே எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். க்யூட்டாக இருக்குல்ல. ஏற்கனவே ஜெஸ்ஸியை வந்து கையில் பிடிக்க முடியாது. இல்லை ஒரு இது வந்துட்டு நம்மளே எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும்.
உண்மையிலே இந்த பேக்கோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னா அமேசானில் ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு இப்போ வந்து கிரேட் இண்டியன் சேல் போச்சு இல்லையா அமேசானில், அதில் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். அமேசானில் மட்டும் கிடையாது, மீஷோலையும் வாங்கியிருக்கேன். ஸோ தனி ஷாப்பிங் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஒன்று நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.